Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Solo Leveling Season 1 Episode 1. ஓபன் பண்ணா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐலாண்ட் ஒண்ணு காட்டுறாங்க. அந்த ஐலாண்ட வார்ஷிப்ஸ்ங்க ரவுண்ட் கட்டி இருப்பாங்க. என்ன மேட்டர்னா அந்த சின்ன ஐலாண்ட்ல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்குது. அதை இவங்க அட்டாக் பண்ணி காலி பண்ணும். ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அட்டாக் பண்ணாலும் எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த பிரச்சனையா ஹண்டர்ஸ் பாத்துக்குவாங்க. நம்ம ஃப்ரீ அவுட்டர்லான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஜெஜு ஐலாண்ட காட்டுறாங்க. அந்த ஐலாண்ட சேர்ந்த ஹண்டர்ஸ் அவங்கள பாத்தீங்கன்னா ரைடிங் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செவன்னு செவப்பு கலர்ல பயங்கரமா இருக்கிற ரெட் ஹேண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொலந்து கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா பெருசா அந்த எறும்புகளுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல. அதுல பாத்தீங்கன்னா ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றவங்க இருப்பாங்க, ஷீல்ட வச்சு தடுக்கிறவங்க இருப்பாங்க, மெஜிஷியன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அடிபட்டா சரி பண்ற மெடிக் இருப்பாங்க. இப்படி எக்கச்சக்க பேர் சண்டை போட்டாலுமே அந்த ஆண்ட்ஸுங்க பண்ற அட்டாக்லாம் அவங்க கழுத்தெல்லாம் துண்டா போயிருது. அந்த அளவுக்கு பட்டு பயங்கரமான மான்ஸ்டர்ஸுங்க. இப்படி அங்க எல்லாத்தையுமே போட்டு கொதறன்னு கொதறி தள்ளும். இவங்க ஹை ரேங்க் ஹண்டர்ஸா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப லோ ரேங்க சேர்ந்தவங்க. சோ இவங்களுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆமா, செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, மொத்தத்துல ஹோப்பே இல்லாம சோத்தமா முடிஞ்சு போச்சு. அப்பதான் ஹூடிய போட்டுக்கிட்டு வந்து ஒருத்தன் மாசா என்ட்ரி கொடுத்து ஆன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு திருக விடுவான். அது மட்டும் இல்லாம காயம்பட்டவனை அசால்ட்டா அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த காயத்தெல்லாம் ஹீல் பண்ணுவான். அதுவும் உடனே ஹீல் ஆயிரும். அண்ணாரன்னு பார்த்து பின்னாடி இருந்து ஏகப்பட்ட எறும்பு அவனை அட்டாக் பண்ண வரும். அது எல்லாத்தையுமே இன்னொருத்தன் வந்து அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் காப்பி கலர்ல முடி வச்சிருக்க இன்னொரு ஜென்டில்மேன் வேற வருவான். இப்படி 3 எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் வருவாங்க. வந்து அந்த எறும்பு எல்லாத்தையுமே அசால்ட்டா பாழ்ந்து கட்டுவாங்கன்னா பாருங்க. இந்த ஹீல் பண்ணானே அவனோட பேரு மின் கியாங் கியூங். இப்படி சொன்னா ஒரு அளவும் புரியாது. இவன் பேரு மின் பியாங்னு வச்சுக்குவோம். இந்த முடிய வளர்த்தி போட்டிருக்கானே இவன் பேரு யூன் சியோக். இந்த காப்பிகள முடி வச்சிருக்கானே இவனோட பேரு பேக் யூன் ஹோ. இப்ப மின்னு வந்து நான் மக்களை கியூர் பண்ணிக்கிறேன், நீங்க மத்த ஆண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு அவனுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு வெள்ளை கலர்ல ஒரு ஆண்ட் வரும். அது பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த ரெட் ஆண்ட் மாதிரி இல்ல, இதுதான் அதுங்க எல்லாத்துக்குமே லீடர் போல. சோ அத 2 பேரும் சேர்ந்து அட்டி பொலன்னு பொலந்து கட்டிடுவானுங்க. சரி ரைட், லீடரை காலி பண்ணா பஞ்சாயத்து ஓவர் தானே, கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் பெரிய ஷாக்கு. அவங்க கொன்னது ஒண்ணு லீடர் இல்ல, ஏன்னா அது மாதிரி இன்னும் பின்னாடி ஏகப்பட்ட வெள்ளை எறும்புங்க வந்துட்டு இருக்குது. சரி ரைட், எத்தனை வந்தா என்ன, ஒரு கை பாத்துடலான்னு வேற லெவல்ல வச்சு செதுக்கி எடுத்துட்டு இருப்பானுங்க. இத தூரத்துல இருந்து சோய் ஜோங்க்னு ஒருத்தன் பாத்துட்டு இருப்பான். அவனுமே ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கில்டு மாஸ்டர். அவன் என்னடானா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒத்தே அடியில அந்த எறும்பு எல்லாத்தையுமே பொசுக்கிடுவான். லோ ரேங்க சேர்ந்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுமே போய் பயங்கரமா சண்டை போடுவாங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி இந்த பவர்ஸ் வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் வருது அப்படின்ட்டு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ட்டல் ஒன்று ஓபன் ஆச்சு. அது பாத்தீங்கன்னா வேற ஒரு உலகத்துல இருக்க டிமென்ஷன் கூட கனெக்ட் ஆகுது. இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான மிருகங்கள், பீஸ்ட், அனிமல்ஸ், மான்ஸ்டர்ஸ்னு மேஜிக்கல் பீஸ்ட்ங்கெல்லாம் இருந்துச்சுங்க. அதுங்களை அட்டாக் பண்ண நம்மளாம் என்ன பண்ணுவோம், கன்னை யூஸ் பண்ணுவோம். அப்படி அதை வச்சு சுட்டாலாம் அதுக்கு எதுவுமே ஆகாது. நார்மல் மக்களாலையும் சரி, மிலிட்டரி, போலீஸ் யார் வந்தாலும் சரி அதுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அதை எதிர்த்து சண்டை போட்டு காலி பண்ண வந்தவங்க தான் ஹண்டர்ஸ். எப்படி புல்லட்டை வச்சு சுட்டு அதுகளுக்கு எதுவும் ஆகல, கத்தியை வச்சு வெட்டினா செத்துருங்க. நல்லா இருக்குல்ல. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஹண்டர்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் டிமென்ஷனுக்கு ஒரு கேட் ஓபன் ஆனதுல இருந்து அதை வச்சு நார்மல் மக்களுக்கும் மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ரேங்க் வைஸ் பிரிப்பாங்க. எஸ் ரேங்க் தான் இருக்கிறதுலே டாப் ரேங்க். பெரிய பீஸ்ட்ங்க எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க தான் இறங்கி சண்டை போடுவாங்க. அதுக்கு அடுத்தது ஏ, பி, சி, டி, இ இப்படி லைனா வரும். இ தான் கடைசி ரேங்க் அண்ட் ரொம்ப மட்டமான ரேங்க். அண்ட் ஹண்டர்ஸையும் நார்மல் மக்களையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஹண்டர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இவங்களுக்கு என்ன பவர் கிடைக்குதோ அதை மட்டும் தான் இவங்களால யூஸ் பண்ண முடியுமே தவிர அதை அதிகமா டெவலப் பண்ண முடியாது. சரி, அப்படியே கட் பண்ணி இப்ப இருக்க பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. சிட்டி பாத்தீங்களா எப்படி சூப்பரா ஜம்முன்னு இருக்குதுன்னு. ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் வர வரைக்கும் தான். அப்படியே கட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை காட்டுறாங்க. அங்க சில பல ஹண்டர்ஸுங்க ஹண்டிங்க்கு போறதுக்காக எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சங் சிங் ஊ அப்படின்னு ஒரு பையன் வருவான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம சங்குன்னு கூப்பிடுவோம். இடையில இருக்க அந்த ஜின்ன மட்டும் தூக்கிட்டீங்கன்னா சங்குன்னு வந்திருக்கும். சரி, பையன் வந்துட்டான்னு வைங்க, அவனும் ஒரு ஹண்டர். அவனை பாக்குறவங்க எல்லாம் ஹாய் ஹலோ பாங்க. இவனை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஹண்டரானு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இவன் தான் உலகத்திலேயே ரொம்ப வீக்கான ஹண்டர். எப்படின்னு கேளுங்க, ஒரு ஈ ரேங்க் கேட்டுக்குள்ள போயிருக்கான். அங்க போய் அடிபட்டு மிதிபட்டு கடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டான். நார்மலான ஆளு போனா கூட முடிச்சிருப்பான். இவன் போய் முக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. இப்படி சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாமே அவனுக்கு கேட்கும். ஆனா என்ன பண்றது, கேட்டா மட்டும் திருப்பி சண்டையா போக முடியும், கேட்டும் கேட்காத மாதிரி போவான். அப்பதான் லீ ஜூஹி அப்படின்னு ஒருத்தைய காட்டுவாங்க. இவ ஒரு ஹீலர். அவ எப்பவுமே சங்கு மேல ரொம்ப அக்கறையா இருப்பான்னு வைங்க. வந்த உடனே திட்டுதான் மூஞ்சல காயத்தை பார்த்துட்டு. ஏன்னா பைய
கடைசியா போன வேலையில அடிபட்டுட்டு வந்திருக்கான். இது வழக்கம் தான், எப்பவுமே அப்படி போவான், அடி வாங்குவான், மிதி வாங்குவான், கடி வாங்குவான், வருவான். அதனாலேயே ஒவ்வொரு டைமும் இவ போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவான். லாஸ்டா ஒரு டஞ்சனுக்கு போயிருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஹீலர் இல்ல போல, ஏன்னா அங்க வந்தவங்க எல்லாம் ஹையர் ரேங்க சேர்ந்தவங்க, அதனால எப்படியா அடிபடாதுன்னு ஹீலரை கூப்பிட்டு போல. பட் இவன் அடி வாங்குவான்னு அவனுக்கு தெரியாம போச்சே. பயல எல்லாம் வீக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எவன் அவனை பார்த்து வீக்குன்னு சொன்னாலும் அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. இப்படி அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்க அடுத்த ரைடுக்கு கிளம்புறதுக்கு கூப்பிடுவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, அடுத்த டிமென்ஷனுக்கு போய் சண்டை போட போறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த ரைடுக்கான லீடர் பாத்தீங்கன்னா இவர் தான். இவர் பேரு சாங் சியூல். நம்ம பையன் சங்கு, அவரு சாங்கு. ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பாடல் பாடினார்னு வரும். ஆமா, அது எதுக்கு நமக்கு சரி. இப்போ அங்க இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா அந்த கேட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. இப்போ ஒரு மான்ஸ்டரை எதிர்த்து சண்டை போறாங்கன்னா கண்டிப்பா ஆயுதம் தேவை. ஆனா நம்ம பையகிட்ட இந்த மொன்ன கத்தி தான் இருக்கும். அதுவும் அந்த கத்தியில பாத்தீங்கன்னா மேஜிக் பவர் ரொம்பவும் கம்மி. என்ன பண்றது, காசு இல்ல. இருந்த காசுக்கு இதைத்தான் அவனால வாங்க முடிஞ்சது. எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டராச்சே. ஒரு கை பாத்துலான்ட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ணி கொரியன் ஹண்டர்ஸ் அசோசியேஷனை காட்டுறாங்க. இந்த இருக்காரு, இவர் தான் கோகன் ஹி, இந்த அசோசியேஷனோட சேர்மன். அவரோட அசோசியேட் கிட்ட அந்த டஞ்சன் ரைட்ஸை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா இவங்களுக்கு முக்கியமா தேவை எசன்ஸ் ஸ்டோன்ஸ்னு ஒன்னு சொல்லுவாங்க. அது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளி அதுங்கிட்ட இருந்து எடுக்கிறது. அதை வித்து தான் இந்த அசோசியேஷனே ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. அண்ட் அந்த ஸ்டோனுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஹை டிமாண்ட். ஏன்னா அந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி வெப்பன்ஸ், கியர்ஸ்னு ஏகப்பட்ட விஷயத்தை ரெடி பண்ணுவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம சங்க காட்டுறாங்க. சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்க போல. பய ஃபர்ஸ்ட் டைம் எசன்ஸ் ஸ்டோன் ஒன்ன கண்டுபிடிச்சிருப்பான். சந்தோஷம் தாங்க முடியல. அவன் நல்ல நேரம் அந்நேரம்னு பார்த்து ஒரு காப்ளின் வந்து அவனை கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இவன் வேற ஒரு மொன்ன கத்தி தானே வச்சிருக்கான். அதை வச்சு அதை ஒழுங்கா தடுக்க கூட முடியல. ஆனாலும் பையன் அப்படிக்கான்னு ஜம்ப போட்டு அதோட வயிற்றுல சொருகுவான். சொருகுனதுல அவனோட அந்த ஒரு கத்தியே கண்ணா பின்னான்னு செதறி போய் அந்த காப்ளின் அவனோட வயிற்றுல சொருகி அவ்வளவுதான். பயலுக்கு சீரியஸ் டேமேஜ். நல்ல வேலை இன்னொருத்த வந்து அட்டாக் பண்ணி அந்த காப்ளினை காலி பண்ணிட்டான். ஆனா ரத்தம் காட்டுத்தனமா போயிட்டு இருக்கு. நல்ல வேலை ஜூஹி வந்து ஒரு ஹீலருங்கிறதுனால எப்படியா கஷ்டப்பட்டு சரி பண்ணிடுவான்னு வைங்க. அப்படியே சுத்தி பாப்பான். மத்தவங்க எல்லாம் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம பையன் தான் இப்படி மொன்னையா இருக்கான். அதுவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்க எசன்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதை வச்சு என்னென்னலாம் ரெடி பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மனா கிறிஸ்டல் ஒன்னு இருக்குது. அது டஞ்சன்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். பட் இதை கவர்மெண்ட் ஒரு பவர் சோர்ஸா யூஸ் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா இது நியூக்ளியரை விட சேஃபான ஒண்ணு. அண்ட் அது மட்டும் இல்லாம வாட்டர், அது இது லொட்டு லொசுக்குன்னு கண்டதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாம எஃபிஷியன்ட்டா ஒரு சின்ன இஷ்யூ கூட சொல்லாம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்படி மட்டும் ஒண்ணு இருந்துச்சுன்னு வைங்க, வாழ்க்கையில கரண்ட் பில்லுன்னு ஒருத்தன் கெட்டவே மாட்டான். இப்படி இவங்க பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க சண்டைக்கு போன நம்ம டீம் இவங்க போன டஞ்சனோட பாஸான வேர் உல்ஃபை காலி பண்ணிட்டாங்க. ஒரு பீஸ்ட எத்தனை பேர் சேர்ந்து ரவுண்ட் கட்டி இருக்காங்க பாருங்க. இப்படி அவங்க காலி பண்ணதை நம்ம பையன் அங்க தூரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஜூஹி திட்டிட்டே ஹீல் பண்ணுவான். ஏன்னா இவனுக்கெல்லாம் ஹண்டர் ஆகிறதுக்கு சுத்தமா ஒத்து வராது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதை ட்ரை பண்ணும். அடி ஒரு இடம் ரெண்டு இடம்னா பரவாயில்ல, பாடி ஃபுல்லா பஞ்சர் ஆயிருக்குது. அவளும் பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கத்தான் செய்வா. ஏன்னா அவன் மேல அவ்வளவு அக்கறை. இங்க இவங்க ஒரு வழியா காலி பண்ணிட்டாங்களா, இனி அந்த டஞ்சன்ல இருக்க எல்லா லூட்டையுமே ஆட்டையா போடுவாங்க. பட் அவங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் மனா கிறிஸ்டல்ஸ் அந்த அளவுக்கு இங்க இல்ல. எப்படியே போச்சுன்னா இவங்க பிச்சை தான் எடுக்கணும். நம்ம பயலுக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு எஸ்ராங் எசன்ஸ் ஸ்டோன் தான் இருக்குது. என்ன பண்றதுன்னு கவலைப்படுவான். அப்பதான் அங்க கேவ் மாதிரி ஒரு டனல் ஒன்ன கண்டுபிடிப்பாங்க. அந்த இடம் பயங்கரமா இருட்டாகுது. இப்படி இருந்தா அதுக்கு பேரு டபுள் டஞ்சனுபாங்க. ஆக்சுவலா பாஸ கொன்னுட்டா இந்த இடம் மூடி இருக்கணும். ஆனா இன்னும் மூடல. அதுதான் ஸ்டேஞ்சா இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம உள்ள போய் மிச்சம் இருக்க லூட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் இவங்களோட லீடர் என்ன சொல்லுவாருன்னா, அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, ஹண்டர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படி டிலே பண்ணாங்கன்னா மத்தவங்க வந்து லூட் எடுத்துட்டு போயிருவாங்களே. ஆல்ரெடி இவங்க தேடி வந்த அளவுக்கு கிறிஸ்டல்ஸ் சுத்தமா கிடைக்கல அப்படின்னா பணமும் ரொம்பவும் கம்மியா தான் கிடைக்கும். இதுக்குள்ள போய் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லூட் கிடைச்சா அது பெனிஃபிட் தானே. சொல்ல போனா எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். சொல்ல போனா இது ஒரு டி ரேங்க் டஞ்சன் தான். போறதுல எந்த ஒரு தப்பு இல்லங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. கேப்டனுக்கும் சரியில்லாத மாதிரி தான் தோணும். பட் ஒரு சில பேர் இல்ல போலாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, யாருக்கு தெரிய போகுது, நம்மளுக்கு காசு கம்மியா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகுமா? அதனாலதான் ஓட்டிங் எடுப்பாங்க. அதுல 6 பேர் உள்ள போலாமாங்க, 6 பேர் உள்ள போக வேண்டாமாங்க. பேலன்ஸ் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அதுதான் நம்ம சங்கு. அவனுக்கு எங்க போனாலும் சங்கு தான். பட் இருந்தாலும் போ வேண்டான்னு அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் டேடி எங்க போனாரு என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவங்க அம்மா வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களோட மெடிக்கல் செலவெல்லாம் இவன் தான் பார்க்கணும். தங்கச்சி வேற காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, அதுக்கும் காசு கட்டணும்ல. அப்படி இருக்கும்போது பணம் நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி அவன் முடியாதுன்னு சொல்லுவான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வர நீர்வான். அப்படியே கட் பண்ணி ஹண்டர்ஸ் கில்ட்ங்கிற ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அங்க யூஜின் ஹோ அப்படின்னு ஒருத்தன் ஒரு ரூம்குள்ள போறான். அவனை ஒரு மிஷின் மேல கை வைக்க சொல்றாங்க. அவனும் வைக்கிறான். லைட் எல்லாம் எரியுது, என்னத்தையும் மெஷர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனை அனுப்பி விட்டுருவாங்க. என்னடான்னு பார்த்தா வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனை பார்த்தோமே, ஹண்டர் மாஸ்டர் கில்ட்னு, அதான் சாய் ஜோங் இன், கண்ணாடி போட்டுருந்தானே, அவனுமே ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்கள ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஒரு பி ரேங்கும் 2 சி ரேங்கும் இவங்க கூட சேர்ந்துருக்காங்களாமா. இந்த மேட்டரை கேட்டவன அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனை பொறுத்த வரைக்கும் ஆளுங்க இருந்தா போதும், ஆஃபர் லெட்டர் கொடுத்துருங்கம்மா. அவங்க ஆனா இருந்தாலும்
இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணா இருந்தாலும் சரி, அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்ல. நல்லா ஹண்டர்ஸா இருந்தா போதும். அதே நேரம் ஊருக்குள்ள இந்த திருட்டு பயலுக எல்லாம் இருப்பானுங்கல்ல, அவனுங்க வழக்கம் போல இந்த லேடிஸ் ஹேண்ட் பேக் ஆட்டைய போட்டு போவானுங்க. வலிய விடு வலிய விடு வலிய விடு வலிய விடுன்னு. அப்போ இடையில ஒருத்தி பூந்து அசால்ட் அந்த ஹேண்ட் பேக்கை மட்டும் தான் புடுங்குவா. அதுக்கே அவனுக்கு திருச்சடிச்சு போய் விழுவானுங்க. இவ தான் ஒய்ஃப் தான். இவளுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸுங்க. சோ கூட்டம் கூடிடுவாங்களா, ஐயோ மாட்டிட்டமே, நான் அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவா. ஹண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு முன்னாடி ஒரு செலிபிரிட்டிஸ் மாதிரி இப்படித்தான் சுத்து போட்டுருவாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க அந்த இருட்டான கேவுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷமா நடந்துகிட்டு இருக்காங்க. போகுது போகுது பாதை போயிட்டே இருக்குது. இவங்க அந்த இடத்தோட பாஸான வேர் உல்ஃப கொண்டிருக்காங்க. அப்படின்னா அது வெறும் 60 நிமிஷம் மட்டும் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் மூடிடும். இப்போ இவங்களுக்கு வெறும் 20 நிமிஷம் தான் இருக்குது. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. நம்ம சங்கு ஜோஹி கிட்ட மன்னிப்பு கேட்பான். உள்ள போலான்னு சொல்லி ஓட் போட்டான்ல, அவ கடுப்புல வருவா. ஏன்னா ஆல்ரெடி பாடி பீடி மாதிரி இருக்குது. செருப்படி வாங்கி சீவகட்டாடி வாங்கி சாகுற நிலைமைக்கு போயிட்டு வரான். இல்ல இன்னும் உள்ளுக்குள்ள போய் ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு அவளுக்கு தோணுது. அதனால பச்சை பச்சையா திட்டிட்டு வருவான். ஆல்ரெடி அவனை சரி பண்றதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கா. இல்ல இன்னும் நான் அடிப்பட போவேன்னு சொன்னா அதான் அந்த திட்டு. நல்ல வேலை அவ ஒரு பி ரேங்க் ஹீலரு. அதனால பஞ்சாயத்து இல்ல. நம்ம பையன் சோகமானவனே, சரி ரைட்டு, நான் உன்னை ஹீல் பண்றல, என்னைய வெளியே கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாளா. இப்படி இவங்க பேசிட்டு வரும்போது அந்த டனலோட எண்டுக்கு வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் ஒண்ணு இருக்குது. அந்த டோரை பார்த்தாலே படுபயங்கரமா இருக்குது. என்ன பண்ணிருக்கணும், அப்படியே திரும்பி 1 2 3 சொல்லிட்டு ஓடி இருக்கணும். ஆனா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எப்படி வெறுங்கையை வீசிட்டு போக முடியும். அதனால பொறுமையா டோரை ஓபன் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணா ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட சேர்மன் இருக்காரு. அவரு புதுசா ஜாயின் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுப்பாரு. அதாவது ஹண்டர்ஸ் ஆகுறாங்கன்னா இதுல எந்த அளவுக்கு பஞ்சாயத்து இருக்குது, எவ்வளவு பெரிய பருப்பு ஹண்டரா இருந்தாலுமே அவங்க எல்லா டைமும் அலர்ட்டா இருக்கணும். உங்க உசுர பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. எப்பனாலும் சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு விட்டுறணும். எப்பவுமே உயிரோட இருக்கணும்னா அலர்ட் முக்கியம். இல்லன்னா மான்ஸ்டர்ஸ் வந்து அள்ளிக்கிட்டு போயிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி டோர் ஓபன் ஆச்சு. இவங்களும் ஏகப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இன்னும் டிஸ்கவர் பண்ண நிறைய விஷயம் உள்ள இருக்குது அப்படின்ட்டு புதுசா வந்தவங்களை குத்தியும் விட்டு மருந்தும் போட்டு விட்டு ஆறுதல் சொல்லி பயம்படுத்துற மாதிரி அப்படி தடவி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இவங்க டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. அவ்வளவு நேரம் இருட்டா இருந்தது. திடீர்னு இவங்க என்ட்ரான உடனே சைட்ல பூரா நெருப்பு எரிஞ்சு வெளிச்சம் வந்துடும். அந்த இடமே பாத்தீங்கன்னா பயங்கர வினோதமாவும் வித்தியாசமாவும் இருக்குது. என்ன இதுன்னு சுத்தி முத்தி பார்ப்பாங்க. இடமெல்லாம் ரொம்ப பழசா இருக்கும். யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாத இடம் போல. அப்பந்தாங்க நம்ம பையன் ஒரு பெரிய சிலையை பார்ப்பான். ஆத்தாடி ஆத்தா எத்தே தண்டி சிலையெல்லாம் இருக்குது. பார்க்கவும் பயங்கரமா இருக்குது. ஆனா பீஸ்டுங்க எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. அப்போ கீழே பாத்தீங்கன்னா மேஜிக் சர்க்கிள் போட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆன்சியன் ஸ்கிரிப்ட்ல ஏதோ ஒரு விஷயத்தை செதுக்கி வச்சிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கார்டினோன் டெம்பிள். அதுக்கப்புறம் அதுல என்னென்னலாம் போட்டிருக்குன்னு அப்படியே படிச்சுட்டு இருப்பாரு. அந்த டைம் அந்த ஹீலர் ஜூவி இருக்கல்ல, அவ அங்க இருக்க சிலையோட கண்ணு வந்து அசைறத பார்த்திருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம அது இவங்களை பாக்குற மாதிரி ஒரு பீலிங் முறைச்சு வேற பாக்குற மாதிரி இருக்குதே. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டால்னு ஒரு சவுண்டு. வேற ஒண்ணும் இல்லையே, இவங்க வந்த டோரு லாக் ஆயிருச்சு. என்னாச்சு, ஏன் அப்படி சாத்துச்சுன்னு ஒருத்தருக்கும் புரியல. ஒருத்தன் கத்திக்கிட்டே போவான். சொன்னல இங்க வேண்டான்னு, ஏன்டா அப்படி உசுர வாங்குறீங்க, இதுக்கப்புறம்லாம் நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டோரை ஓபன் பண்ண கையை மட்டும் தான் வைப்பான். அடுத்த செகண்ட் அங்க நின்றுட்டு இருந்த சிலை அந்த ஆக்ஸை வச்சு ஒரே போடு. அவ்வளவுதான், கண்ணு முன்னாடியே 2 துண்டா போய் செத்துட்டான். இதுங்க கூட சண்டை போணுமான்னு எல்லாம் ஆடி போயிட்டாங்க. மெயினா நம்ம பையன். ஏன்னா இப்ப செத்து போனவன் ஒரு டி ரேங்க் ஹண்டர். அவனுக்கே இந்த நிலைமைன்னா நம்மளால இ ரேங்குக்கும் கீழே. அவன் சொல்லிக்கிறான் இ ரேங்க்னு. ஆனா அவன் நிலைமை என்னன்னு அவனுக்கு தானே தெரியும். கையில சண்டை போட கத்தி கூட இல்ல. ஐயோ அவசரப்பட்டு வந்து மாட்டிட்டமேன்னு அப்படியே அள்ளு விடும். ஒண்ணு மட்டும் உறுதி, இது டி ரேங்கோட டஞ்சன். அப்ப அந்த லீடர் வந்து இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் மூவ் ஆகுதுன்னா அது என்ன ரீசனா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஜூஹி வந்து கண்ணு திரும்பிச்சுன்னு சொன்னாலே அது உண்மையானு பாப்போம்னு அந்த சிலையை அப்படியே லுக் விடுவான். பொசுக்குன்னு திரும்பி இவனை பார்க்க அவ்வளவுதான், பயலுக்கு தூக்கி வாரி போடும். உடனே அவனை பத்தி அப்படியே சொல்லுவான். இதுக்கு முன்னாடி பையன் ஏகப்பட்ட டைம் சாவ அப்படி போய் தொட்டு பார்த்துட்டு வந்திருக்கான். அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் அவனோட டீமை விட்டு தெரியாம பிரிஞ்சுட்டான். அப்பனா காணாம போயிட்டான். அதுல ஒரு டைம் சிக்கி சின்ன பின்னமா இருக்கான். அப்புறம் இப்ப கூட காப்ளின் கூட செருப்படி வாங்கினானே, அது ஒரு டைம். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு டைமும் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட தேவையில்லாம செப்பல்ஸ் எல்லாம் அடி வாங்குறதே இவன் வேலையா போச்சு. ஆனா இவன் கூட வந்த ஹண்டர்ஸ் எல்லாமே அந்த எசன்ஸ் ஸ்டோனை கண்டுபிடிச்சு அதை நல்ல விலைக்கு வித்து நிறைய சூப்பர் ஆயுதத்தை எல்லாம் வாங்கிக்குவானுங்க. அதனாலேயே அவங்களுக்கு சண்டை போறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் ஏகப்பட்ட பீஸ்டையும் தோக்கடிக்கலாம், நிறையாவும் சம்பாதிக்கலாம். அவங்கிட்ட ஒழுங்கா ஒரு கத்தி கூட இல்ல. அது கூட பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி சமாளிக்கலான்னு வைங்க. காலில் போட ஒழுங்கான ஷூ கூட இல்ல. எப்படி கிழிஞ்சிருக்குதுன்னு பாருங்க. அதனாலதான் உயிரே போற அளவுக்கு ஆபத்து இருந்தாலும் எல்லாரும் இவனை வண்டியா திட்டுனாலும் பையன் ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்றான். இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே சீக்கிரமா தள்ளி போங்கன்னு கத்துவான். என்னடான்னு பார்த்தா அந்த சிலை சும்மா லுக் விடல. அதோட கண்ணுல இருந்து ஒரு லைட் பீம் வந்து அடிக்கும். பல பேர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா சில பேர் சிக்கிட்டாங்க. சிக்கினவங்க எல்லாம் காத்தோட காத்த கரைஞ்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே செம பீதி ஆயிருச்சு. நல்ல வேளை நம்ம சங்கு ஜூஹிய காப்பாத்திட்டான். இல்லன்னா செத்து இருப்பான், செத்து. அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி பார்க்கும் போதுதான் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரியுது. இவங்க மாட்டிட்டு இருக்கிறது சாதாரண இடம் இல்ல, இவங்க எல்லாத்துக்குமே சங்கூதர இடம்னு. இதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு இவங்க சேஃப்டியா தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.